ஓகே பிள்ளைகள், குட் ஈவினிங். ஸ்டார்ட் பண்ணிக்கொள்கிறோம். இன்றைக்கு நம்மளோட 2வது வகுப்பு. முதலாவது வகுப்புல ரேகைகள் குறிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். 2வது வகுப்பு மலைத்தொடர். ஏற்கனவே வட அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிற மலைத்தொடர் நாங்கள் கீறிட்டோம். ஸோ அந்த வட அமெரிக்கா கண்டத்தில் எந்த மவுண்டன் ரேஞ்ச் மலைத்தொடர் உயரமான பகுதி இருக்குது, எது நீளமான மலைத்தொடர், அது தொடர்பாகவும் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஏண்டா ஒரு அறிமுகம் ஒன்று மிக தெளிவா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஒரு 10 விடயம் 10 புள்ளிக்கு உங்களுக்கு குறிக்க வரும். அதுல 7 அல்லது 8 விடயங்கள் ஒரு அம்சம் தந்திருப்பாங்க, அதை நீங்க குறிச்சு விட்டா சரி. 2 அல்லது 3 கேள்விகளா கேட்கப்படும். உதாரணம், ஆப்பிரிக்காவில் பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு எது? இல்லாட்டி ஐக்கிய நாடுகளுடைய தலைமையகம் அமைந்துள்ள நகர் எது? இப்படி 2 3 கேள்வியும் வரும். ஸோ எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நான் உங்களை தெளிவா வழிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். பிள்ளைகள், நான் இப்ப உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன், உங்களோட குரூப்ல போட்டிருக்கிறேன். ஃபைனல் எக்ஸாமுக்கு வர உலக புரோருவ படம், அந்த படத்துல நான் கீறுற விடயங்களை தெளிவா நீங்க கீறி கொள்ள வேணும். என்றால் நான் அட்லஸுகள் நீங்க பாவிச்சிருக்கலாம், என்ற அட்லஸ் நிறைய பேர் வச்சிருக்கலாம். பிள்ளைகள், அதுல விட நீங்க வடிவா கீறி உறுதிப்படுத்தி அந்த நில உருவங்களை வச்சுக்கொள்றது நல்லம். இந்த பகுதி அடிக்கடி பயிற்சி எடுக்கும் போதுதான் ஈஸியா இருக்கும். ஸோ 2வது வகுப்பு தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கிற மலைத்தொடர் ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம். ஸோ உங்களோட தெளிவான உங்களோட படத்தோட அதுக்குரிய விடயங்களை பார்த்து கொள்ளுங்க. பிள்ளைகள், இதுல இந்த தென் அமெரிக்காட மலைத்தொடர் கீற போறோம். மலைத்தொடருக்கு கட்டாயம் நிறம் பயன்படுத்தப்படணும். சரியான நிறம் கபிலம், பிரவுன் கலர், அல்லது மலைத்தொடருக்கு உங்களுக்கு அரை புள்ளி தான் கிடைக்கும். தயவு செய்து நிறத்தால இந்த இதை நீங்க கீறி கொள்ளுங்களாம். ஓகே, தென் அமெரிக்கா கண்டத்துல எங்களுக்கு பிரதானமா இருக்கிறது ஒரு மலைத்தொடர் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், நான் கீறி கொள்றேன். ஒரு நீளமான மலைத்தொடர் அப்படியே இங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கரையோரத்துல அப்படியே வந்து நான் கீறி முடிய நான் உங்களுக்கு டைம் தருவேன். நேற்று 2-3 பேர் சொன்னீங்க கொஞ்சம் ஸ்லோவா கீற சொல்லி. ஓகே, பிரவுன் கலரா நான் கொஞ்சம் ஒரேஞ்சில் கீறுறேன்னு உங்களுக்கு வடிவ தெரியட்டும்ன்றக்காக பிரவுன் கலர் அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு போய்க்கணும். ரைட், இதுதான் தென் அமெரிக்கா கண்டத்துல நாங்க கீற போறது இந்த மலைத்தொடர் மட்டும்தான். பிரவுன் கலர். இதுக்கு பேர் அந்தீஸ். ஆனா இந்தனா தீயனா இசனா அந்தீஸ், அல்லது அண்டீஸ். ஆனா இன்னனா போட்டும் எழுதலாம். அந்தீஸ் மலைத்தொடர். நீங்க அம்புக்குறி போட்டு அந்தீஸ் மலைத்தொடர் எழுதாம அந்தீஸ் இது மட்டுமே எழுதி விடுங்க. அவ்வளவு மலைத்தொடர் நமக்கு தெரியும் தானே, எழுத இடம் காணாம போயிடும். சோ அந்தீஸ். பிள்ளைகள், இந்த அந்தீஸ் ஒரு எம்சிக்கு கேள்வி, ஒரு விஷயம், சிறப்பான விஷயம் ஒன்று இருக்குது. அந்த அந்தீஸ் நீங்க எழுதுனதுக்குள்ள அம்புக்குறி இப்படித்தானே எழுதியிருப்பீங்க. ரைட், நான் போன வகுப்புல உங்களுக்கு தெளிவா காட்டி தந்தேன். மறுபடியும் ஒருக்கா நான் காட்டுறேன். புதுசா 6வது இணைஞ்சிருந்தீங்கன்னா இப்ப நீங்க அம்புக்குறி இப்படி போட்டிருப்பீங்க. அம்புக்குறி போட்டுட்டு இதுல எழுதியிருப்பீங்க அந்தீஸ் இப்படி எழுதியிருப்பீங்க. அந்தீஸ் எழுதியிருப்பீங்க. ரைட், இதுல பிள்ளைகள் பிரேக்கெட்டுக்குள்ள சில சிறப்பான விஷயம் எழுதும் போது, அந்த ஒவ்வொரு அம்சத்துல சிறப்பான விஷயங்கள் எழுதும் போது பிள்ளைகள் நீங்க சிகப்பு நிறத்தை பயன்படுத்தினா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் பிள்ளைகள் உலகத்திலேயே நீளமான மலைத்தொடர். உலகத்துல நீளம் பிரேக்கெட்டுக்குள்ள பக்கத்துல போட்டுக்கொள்ளுங்க. உலகத்துல நீளமான மலைத்தொடர் இதுதான். ஒரு முறை கேட்டிருந்தாங்க, உலகின் நீளமான நதி குறிச்சி காட்டுறதுல கேட்டிருந்தாங்க. சோ இந்த அந்தீஸ் தான் உலகின் நீளமான மலைத்தொடர். ஸோ அந்த பாயிண்ட்ஸையும் இதுக்குள்ள நீங்க உள்வாங்கி கொள்ளுங்களாம். ஸோ வட அமெரிக்கா கண்டத்தில் இருக்க மலைத்தொடர் கீரியாச்சு, தென் அமெரிக்கா கீரியாச்சு. இனி நாங்க ஆப்பிரிக்கா கண்டத்தை கீறுவோம். முதல்ல ஈஸியானதை கீறி போட்டு கஷ்டமானதுக்கு நான் கொண்டு போறேன். ரைட், ஸோ ஆப்பிரிக்கா கண்டம் தெளிவாக எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒவ்வொரு விஷயங்களை நான் கீற போறேன். ஆப்பிரிக்கா கண்டத்துல நான் நினைக்கிற படம் உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கும். ரைட், ஆப்பிரிக்காவில் நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் உங்களுக்கு தாரன் பிள்ளைகள். அதுக்குள்ளேயே என்னோட சேர்ந்து நீங்களும் கீறிக்கொள்ளுங்க பிள்ளைகள்.
வடிவா பிளவுற்றாங்க பிள்ளைகள் சரியா பார்த்து வடிவா கீறிக்கொள்ளணும். ரைட், இப்ப நான் கீறிக்கொண்டிருக்கிறேன். ரைட், நீங்க கீறிக்கொள்ளலாம். முதல்ல கீறிக்கொள்ளுங்களாம். நான் அந்த முதற்கீர்ன உறைஞ்சில கீர்ன வடிவா பழிச்சுட்டு தெரியும் போல இருக்கிறடா. நான் அடுத்த மலைத்தோட அதுல கீறணும். இப்ப கீறி இருக்கிறத பாருங்க. ஓகே, அம்புக்குறி போட்டு எழுதி கொள்ளுங்க. அட்லஸ், அட்லஸ். ரைட், அடுத்த மலைத்தொடர் போறேன். ஒரு குறிப்பிட்ட டைம் தாரன், அதுக்குள்ளே கீறிக்கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்த மலைத்தொடர் தென்னாப்பிரிக்கா. நான் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மாதிரி கீழே. ரைட், தென்னாப்பிரிக்காவில் கீழே கீழே இருக்கு. நான் ஒரு மலைத்தொடர் மட்டும் படத்துல வச்சிருக்கிற பிள்ளைகள் என்ற குழப்பம் இல்லாதக்காக உங்களுக்காக ஒரு மலைத்தொடர் மட்டும் படத்துல வச்சிருக்கிறேன். கீழே கீறி இருக்கிறேன் பாருங்க. தயவு செய்து என்னோட சேர்ந்து கீறி கொள்ளுங்களாம். நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு கிடையாது, இது கீறிக்கொள்ளத்தான் வேண்டும். ட்ரக்கனஸ்பெர்க் பிள்ளைகள் என்ற அட்லஸை கையில வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் டக்குனு அந்த எழுத்து உள்ளங்களாடி டக்குன்னு பார்த்து கொள்ளுவீங்க. ஸ்பெல்லிங்ஸ் ட்ரக்கனஸ்பெர்க். இட்டனா போட்டும் எழுதலாம், டீனா போட்டும் எழுதலாம். டி ர இக் க இன் இஸ் ட்ரக்கன்ஸ்பெர்க்னு சொன்னாலும் சரி. ட்ரக்கன்ஸ்பெர்க், ட்ரக்கன்ஸ்பெர்க் மலைத்தொடர். அடுத்த மலைத்தொடர் போறேன். இதுல தன்சானியாவில் இது பெரிய அளவு நீளமா கீரையில அது கவனிச்சு கொள்ளுங்க. நான் கீறுறேன் இந்த இடத்துல. இப்ப கீறிக்கிறேன் பாருங்க. தன்சானியாவில் அதுல அந்த நாட்டுல எல்லையை நான் உங்களுக்கு காட்டுறேன், ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த நாட்டு எல்லையை காட்டி பார்க்கிறேன். தன்சானியா நான் ப்ளூ கலர்ல அந்த நாட்டுல பவுண்டரியை கீறுறேன். நான் உங்களுக்கு அந்த கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ளூ கலர்ல கீறிக்கிறேன் பாருங்க. அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மலைத்தொடர், அது கிளி மஞ்சாரோ, ஃபேமஸ் மவுண்டன்ஸ். அது கிளி மஞ்சாரோ. பார்த்துக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க கூடாது, வேற படத்துல கீறக்கூடாது, இதே படத்துல கீறணும். கிளி மஞ்சாரோ, கிளி மஞ்சாரோ, கிளி மஞ்சாரோ. ஓகே, மூன்று மலைத்தொடர் உங்களுக்கு இருக்கு. இது மூன்றும் காணும் ஆப்பிரிக்காவில். அட்லஸ், ட்ரக்கன்ஸ்பெர்க் இல்லாட்டி ட்ரக்கன்ஸ்பெர்க், கிளிமஞ்சார். பிள்ளைகள் இந்த மூன்றுல நீளமான மலைத்தொடர் அட்லஸ். அப்ப அட்லஸுக்கு பக்கத்துல நீயனாண்டு போட்டு வச்சுக்கணுங்க. என்ன கேட்கலாமே, ஆப்பிரிக்கா கண்டத்தில் நீளமான மலைத்தொடர் அது அட்லஸ் தான். சோ அட்லஸுக்கு பக்கத்துல சிகப்பு பெண்ணால நீயனாண்டு போட்டிருந்தா உங்களுக்கு அது விளங்கும். என்ன நீளம். இந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல உயரமான மலை கிளிமஞ்சாரோ. உயரமானது கிளிமஞ்சாரோ. ரெண்டு விஷயம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு கண்டத்திலையும், நீளமானதும் உயரமானது. சோ ஆப்பிரிக்கா கண்டத்துல நீளமான மலைத்தொடர் அட்லஸ், ஆப்பிரிக்கா கண்டத்துல உயரமான மலைத்தொடர் கிளிமஞ்சாரோ, தன்சானியாவில் இருக்கு. ஸோ ஆப்பிரிக்காவில் இவ்வளவு சரி. நாங்கள் அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கு போவோமா? ரைட், ஆஸ்திரேலியாவில் எந்த குழப்பமும் இல்லை, மிக ஈஸியாக அடையாளப்படுத்தலாம். நாடுகள் எல்லைகள் ஒன்றும் இல்லை தானே. ஸோ சிம்பிள் ஆஸ்திரேலியா. ரைட், ஆஸ்திரேலியாவில் முதலாவது நான் கீறிக்கொண்டிருக்கிறத பார்த்துட்டு நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் தாரன், அதுக்குள்ள நீங்க கீறிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஆக அதிகமான நேரங்கள் எடுக்காம சரியா கீறிக்கொள்ளுங்க பிள்ளைகள். என்னோடய ஒத்துப்போங்க, கீறதுக்கு நேரம் தந்திருக்க. பெரிய பிரிப்பு, பெரிய பிரிப்பு, பெரிய பிரிப்பு, பெரிய பிரிப்பு, பெரிய பிரிப்பு. இரண்டாவது மலை கீறுற.
இப்ப கீறி இருக்கிற மலைத்தொடர் மக்டோன் மக்டோனல் மக்டோனல் மானா இக்கண்ணா டோவண்ணா நானா இல்லைண்ணா மக்டோனல் பிள்ளைகள் இது இப்படி கீறி உங்களோட கைகளால சரியா கீறப்பட்ட அட்லஸ் வச்சுதான் படிக்கிறதான் புள்ளி எடுக்கிற முறை. வேற வழி இல்லை. இதுல அடுத்த மலை போறேன் என்ற வேகத்துக்கு ஒரு அளவு நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா மலை மலை கீறி கொண்டு போயிடலாம். இப்ப ஆஸ்திரேலியாவில் தெரிகிற மலை எமர்சிலி மலை. எமர்சிலி மலை. ஓகே. ஆஸ்திரேலியாவில் நீளமான மலை, பெரிய மலை. ஆஸ்திரேலியாவில் உயரமான மலைத்தொடர் அதில் தரவு எனக்கு தெரியலை, நான் கொஞ்சம் மறந்துட்டேன். நான் அதை பார்த்து போட்டு சொல்றேன்னா. ஸோ ஆஸ்திரேலியாவில் 3 மலைத்தொடர், பெரிய பிரிப்பு, மக்டோனல், எமர்சிலி. ஓகே. நாங்கள் அடுத்தது ஐரோப்பாவுக்கு போகிறோம் பிள்ளைகள். இந்த உலகப்பட அம்சங்கள்லேயே ஐரோப்பாவும் ஆசியாவும் தான் பிள்ளைகள் கஷ்டமா இருக்கும் நாங்க குறிக்கிறக்கு. என்றால் அதுல நிறைய நாடுகள் இருக்கும். அதை குறிக்கிறது கொஞ்சம் மிக தெளிவா கவனமா பார்த்து நீங்க கையாண்டாதான் அதை சரியா குறிக்க முடியும். ஸோ நான் அதை அவசரப்படையில மிக தெளிவா சொல்லி கொண்டிருக்கிறேன். ஐரோப்பா பகுதிகளில் இருக்கிறது. ரைட். இடம்புடி வெட்டாண்டு பாடுறா முதல்ல. ஐரோப்பா பாரு, நான் காட்டி கொண்டு போறேன். ஐரோப்பா என்ற கை அறையில் இருக்கிறது பாரு, அப்படியே காட்டி கொண்டு போறேன். ரைட். ஐரோப்பாவுக்கு கீறிக்கொள்ள போறோம். ஐரோப்பாவில் இருக்கிற மலைத்தொடர். ஸோ வடிவா கீறுங்க பிள்ளைகள். நிறைய நாடு இருக்குது, குழப்பமானது மாதிரி இருக்கும். தெளிவாக நான் மலைத்தொடர் எந்த பகுதியில் கீறணும்னு நான் சொல்லிக்கொண்டு போறேன். முதல்ல சிம்பிளானதை முடிச்சு போட்டு கஷ்டமான பகுதியை காட்டிக்கொள்றேன். ரைட். ஆரம்பிக்கிறேன். முதலாவது மலைத்தொடர் கீற போறேன். நான் குறிப்பிட்ட நேரமும் உங்களுக்கு தரேன், அதுக்குள்ள கீறிக்கொள்ளுங்க. கீறப்பட்டிருக்க மலைத்தொடரை கீறிக்கொள்ளுங்க. ஸ்வீடன், நோர்வே 2 நாட்டுக்கும் இடையில. எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஸ்கண்டினேவியன் மலை. நீங்க ஸ்கண்டினேவியன் எழுதுனா மலைண்டு வரண்டு தெரியும் தானே. ஸ்கண்டினேவியன் மலை. ஸ்கண்டினேவியன் மலை. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஜோலன். ஜோவண்ணா, லானா, இன்னனா. இவ போர்ட்ல தெரிகிற மலைத்தொடர் ஸ்கண்டினேவியன் மலைத்தொடர். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜோலன். ஓகே. அடுத்த மலைத்தொடர் போறேன். ஐரோப்பா பகுதியில் சின்ன ஒரு கோடு தான் வரும் உங்களோட உலக படத்துல தெளிவா தெரியுதாடா. நான் கீறினோடைக்க ஒரு 2 செகண்ட் டைம் தருவேன், அதுக்குள்ள கீறிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பேரை சொல்லுவேன்னா. இப்ப போட்ல தெரிகிற மலை பெனைன். பெரிய பிரித்தானியால இருக்கு. பெனைன். பேனா நையண்ணா இன்னண்ணா. பெனைன். அடுத்த மலைத்தொடர் போறேன். என்னோட சேர்ந்து கீறிக்கொள்ளுங்க. சரியா நான் நிப்பாட்டின இடத்துல அந்த மலைத்தொடரை நிப்பாட்டிடணும். ஸ்பெயினுக்கும் பிரான்சுக்கும் இடையில கீறி இருக்கிறது. ஸ்பெயினுக்கும் பிரான்சுக்கும் இடையில. இது ஸ்பெயின், இது பிரான்ஸ். 2க்கும் இடையில கீறி இருக்கிறது. ஸ்பெயினுக்கும் பிரான்சுக்கும் இடையில.
காண்ட பிரியன். காண்ட பிரியன். காண்ட பிரியன். சில இடத்துல கண்ட பிரியன் சொல்லுவாங்க. காண்ட பிரியன். காண்ட பிரியன். அடுத்த மலைத்தொடர் போறேன். நான் இந்த மலைத்தொடரை உங்களுக்கு சிகப்பால கீறி காட்டுறேன். நீங்க பிரவுனால தான் கீறணும். என்ற ஒரு தெளிவுக்காக சிகப்பால கீறி காட்டுறேன். இப்படி இந்த கண்ட பிரியன் அல்லது காண்ட பிரியன்ற அப்படியே தொடர்ச்சியா சிகப்பால கீறன் பாருங்க. நான் கீறிக்கிறேன் சிகப்பால. காண்ட பிரியனுக்கு பின்னால அது வேற ஒரு பெயர்ல அழைக்கப்படுற ஒரு மலைத்தொடர். ரெண்டும் வேற வேற டிவைட் பண்ணி தான் படிக்கணும். ரைட். அந்த மலைத்தொடருக்கு பேர் பிரனிஸ். பீனா, ராணா, நீனா, இசனா சிகப்புல கீறப்பட்டிருக்கிறது. பிரனிஸ். பிரனிஸ். அந்த காண்டபிரி என்ற முடிவு பகுதியிலே அப்படி இருக்கும். பிரனிஸ். பிரனிஸ் மலைத்தொடர். பிரனிஸ் ரெட் கலர் இருக்கிறது. ஓகே, நாங்க அடுத்தது போய்கொள்றேன். இத்தாலியில இருக்கு. பேமஸான, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலான ஆட்களுக்கு. இந்த இத்தாலியில அப்படியே சென்டர்ல கீறி விடுங்க. பேமஸான ஒரு மலைத்தொடர். நான் கீறதுக்கு நேரம் தந்து போட்டு சொல்லுவேன். அதுக்குள்ள கீறி கொள்ளுங்க பிள்ளைகள். இத்தாலிக்கு நடுவுல அப்பி 9. அப்பி 9. ஆனா இப்பனா பீனா நையன்னா இன்னன்னா அப்பி 9. ஓகே, அடுத்த மலைத்தொடர் போ. பாருங்க பிள்ளைகள், நான் கீறுறத வடிவா கீறிக்கொள்ளுங்க. இத்தாலிக்கு மேல சுவிட்சர்லாந்து அந்த பகுதியில் வரும். ஸ்வீடன் பகுதியில் கீறிக்கொள்ளும். அல்ப்ஸ். 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 ஆனா இல்லைன்னா இப்பன்னா இஸ்ஸன்னா அல்ப்ஸ். அடுத்தது போறேன். பிள்ளைகள், நான் கீறுற மாதிரியே கீறிக்கொள்ளுங்க. இது வடிவா சரியா கீறிக்கொள்ளுங்க பிள்ளைகள். வடிவ இடத்தை அவசரப்படாம இடத்தை பாயிண்ட் பண்ணி கீறிக்கொள்ளுங்க. நான் இப்ப கீறுற மலைத்தொடர். அவசரப்படாம பிள்ளையா கீறக்கூடாது. நிறைய நாடுகள் எல்லைகள் இருக்கு. சரியா கண்டுபிடிச்சு கீறிக்கொள்ளுங்க. போலாந்துக்கும் ருமேனியாவுக்கும் இடையில. போலாந்துக்கும் ருமேனியாவுக்கும் இடையில. இது போலாந்து பிள்ளைகள். போலாந்து. இது ருமேனியா. போலாந்துக்கும் ருமேனியாவுக்கும் அப்படியே ரெண்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறனா சரி. போலாந்து நாட்டுக்கும் ருமேனியா நாட்டுக்கும் அப்படியே ஒரு லைன் போட்டு விட்டீங்கன்னா சரி. பிள்ளைகள், இந்த மலைத்தொடர் கார்போதியன். கார்போதியன். சில இடத்துல காப்போதியன்னு சொல்லுவாங்க. ஆங்கில சொல்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கல எப்படியும் வரும். நீங்க சின்ன மாற்றம் தானே, ஸ்பெல்லிங் தானே. கார்போதியன். காவண்ணா இருண்ணா. கார் போவண்ணா தீனா ஜானா என்னன்னா கார்போதியன். கார்போதியன். ஓகே, ஐரோப்பாவில் இருக்கிற அடுத்த கடைசி மலை ஐரோப்பாவில். ஐரோப்பாவை வடிவா நுணுக்கமா பாருங்க பிள்ளைகள், பிளவு விட்டுறாதீங்க. ரைட். இதுல நான் அந்த ஏரியல் செக்ஷனுக்கு இன்னும் வரையில. இதுல நான் காட்டுறத கொஞ்சம் பாருங்க.
இந்த இந்த ஏரி பிள்ளைகள் இப்ப கீறி கொண்டிருக்கிற நீல நிறத்துல அடிக்கிறது பிள்ளைகள் ஒரு ஏரி, உள்நாட்டு கடல் ஏரி. ஏரி நான் ப்ளூல அடிச்சிருக்கிறேன், அதை சொல்றது கருங்கடல், உள்நாட்டு கடல் உண்டு கருங்கடல். இன்னொரு இதுல இப்ப கீறி இருக்கிற கருங்கடல். ஓகே, இந்த பக்கம் இப்ப நான் கீறுறது கஸ்பியன் கடல், உள்நாட்டு கடல் பிள்ளைகள். இது தண்ணியா, உள்நாட்டு கடல், மீன்பிடி எல்லாம் மேற்கொள்ளப்படுற இடம் அது. ரெண்டு கடல் கீறுகிறேன், ஃபர்ஸ்ட் இருக்கிறது கருங்கடல், அடுத்தது கஸ்பியன் கடல். இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு மலைத்தொடர் இருக்கு ரஷ்யாவில் தான். கீறுறனா மலைத்தொடரை கீறுறேன், தெளிவா சொல்லித்தான் பிள்ளைகள் கீறுறேன். கவனமான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்க வகுப்புகளை. இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி இந்த கருபி கடலையும் கஸ்பியன் கடலையும் ஜாயின் பண்ணி ரஷ்யாவிலாம் இருக்கா இப்படி கீர்னீங்கன்னா சரி. நான் அதை விளங்கி கொள்றதுக்காக சொல்லியிருக்கிறேன். கருங்கடலுக்கும் கஸ்பியன் கடலுக்கும் இடையில இந்த ரெண்டு கடலையும் ஜாயின் பண்ற மாதிரி ரஷ்யாக்குள்ளான் வரும். கோகேசஸ், கோகேசஸ், கோனா, கேனா, சானா, இசனா, கோகேசஸ். இன்றைய வகுப்பும் நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா கொண்டு போறேன். இந்த நதியும் மலைத்தொடர் தான் பிள்ளைகள். நமக்கு இவ்வளவு ஸ்லோவா இவ்வளவு நுட்பம் இருக்கு. அங்கால இருக்கலாம் சிம்பிள் டகடகாண்ட ஒரு வகுப்புல 3-4 முடிச்சு கொண்டு போயிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த செக்ஷனை ஸ்பீடா நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு விரும்புறேன். கோகேசஸ். ஓகே, ஐரோப்பாவில் இருக்கிற மலைத்தொடர்லாம் கீறியாச்சு. இன்னொரு வேலை நாங்க செய்யணும். இந்த ஐரோப்பா கண்டத்துல கீறப்பட்டிருக்கிற மலைத்தொடர்ல நீளமான மலைத்தொடர் எதுண்டும் உயரமான மலைத்தொடர் எதுண்டும் நாம பார்க்கணும். இதுல உயரமான மலைத்தொடர் நாங்க இப்ப கடைசியா கீறினோம் கோகேசஸ், அதான் உயரமான மலைத்தொடர். ஸோ ரெட் பெண்ணால அந்த நீங்க எழுதியிருப்பீங்க கோகேஸ், அது பிரேக்கெட் போட்டு பூனாண்டு போட்டா விளங்கும் உங்களுக்கு உயரமான மலைத்தொடர். ஸோ ஐரோப்பிய கண்டத்துல உயரமான மவுண்டன் ரேஞ்ச் கோகேசஸ். நீ என்ன போட்டுச்சுன்னா உங்களுக்கு விளங்கும். போன வகுப்புல நான் சொல்லி தந்துடுறேன் எப்படி ரெடியாக ஆரம்பிச்சு. நீளமான மலைத்தொடர் ஸ்கண்டினேவிய மலைத்தொடர் அல்லது ஜோலன். ஸ்கண்டினேவிய மலைத்தொடர் அல்லது ஜோலன். அடுத்த நான் ஆசியா பகுதிக்கு போறோம். ஆசியாவும் ஐரோப்பா மாதிரி கொஞ்சம் நாடுகள் கூடின பகுதி, சிக்கலான நிறைய மலைத்தொடர் இருக்கிற பகுதி. ஓகே, அதுக்கு நாங்க போய்க்கிறோம் ஆசியா. ஓகே, ஓகே, ஆசியாவில் முதலாவது மலைத்தொடர் கீறுறேன் பிள்ளைகள். ஏதாவது நான் ஸ்லோவா போனால் அல்லது ஸ்பீடா போனால் வகுப்பு முடிய நின்று உங்களுடைய விஷயத்தை சொல்லிங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் இது பண்ணி கொள்வேனா. ஆசியாவில் நான் முதலாவது மலைத்தொடரை கீறுறேன். அந்த இடங்கள் மிக முக்கியம். ஜூரல் மலைத்தொடர் நான் இப்ப கீறுறது ஜூரல் மலைத்தொடர். ஜூரல் மலைத்தொடர், ஜூரல் மலைத்தொடர். எந்த விஷயமும் ஒரு துல்லிய தன்மையில கூட பிழை இருக்காது. சற்றியா கீறுவன், அதை படி கீறிக்கொள்ளுங்க. ஜூரல் மலைத்தொடர் இப்ப கீறப்பட்டிருக்கிறதாம். ஆசியாவில் முதலாவது மலைத்தொடர் கீறியிருக்கிறேன் ஜூரல். நான் கீற மெப் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். அதே மெப்லாம் கீறிக்கொண்டு இருக்கிறேன். அப்ப குழப்பம் இருக்காது. ஜூரல் மலைத்தொடர். பிள்ளைகள், இந்த ஜூரல் மலைத்தொடருக்கு ஒரு சிறப்பு இருக்கு பிள்ளைகள். ஜூரல் மலைத்தொடர் கிழக்கு பக்கம் இருக்கிறது, மேற்கு பக்கம் இருக்கிறது ஐரோப்பா. இது ஐரோப்பா, இது ஆசியா. பிள்ளைகள், ஐரோப்பா கண்டத்தையும் ஆசியா கண்டத்தையும் ரெண்டா பிரிக்கிற மலைத்தொடர், எல்லைப்படுத்துகிற மலைத்தொடர் இந்த ஜூரல் தான். அடுத்த தேவையான விஷயங்கள் அது வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல நோட் பண்ணி ஏதோ ஒரு வகையில சரியா தொகுத்து கொள்ளணுமா. ஓகே, நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம். ரெண்டாவது மலைத்தொடர் போப்பறேன், ஆசியாவோட ரெண்டாவது மலைத்தொடர் போப்பறேன். ஓகே, ஈரான் நாட்டில் இருக்கு. ஈரான்ற கரையோர பகுதியோட கொஞ்சம் தள்ளி இருக்கு. நான் கீற மாதிரியே கீறன புல விட்டுறக்கூடாது. இப்போ உங்களுக்கு போர்ட்ல தெரிகிறது, ஸ்கிரீன்ல தெரிகிறது ஈரான்ல இருக்கிற மலைத்தொடர் சாகு ரோஸ். சாகு ரோஸ், சாகு ரோஸ்.
ஈரான்லயா? இப்ப கீழிருக்கிற மலைத்தொடர் ஈரான்ல. சாகுரோஸ். ஓகே, மூன்றாம் மலைத்தொடருக்கு போறேன். ரைட். ஓகே, இதுல பாருங்க பிள்ளைகள், மூணாம் மலைத்தொடர்ல நான் இப்ப சாரி, உங்களுக்கு நான் நிலற்றி காட்டுற பகுதி பாகிஸ்தான். இப்ப ஒரு பேப்பிள் கலரால நான் நிலற்ற பகுதி ஆப்கானிஸ்தான். நாங்க கீழே போற இந்த மலை, மூணாவது மலைத்தொடர் ஆப்கானிஸ்தான்ல தொடங்கி பாகிஸ்தானுக்கால வரப்போகுது. சில இடத்துல பாகிஸ்தான்ல நடுவுல கீறி இருக்கிறாங்க, இல்ல மிக துல்லியமா கீற, அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப்கானிஸ்தான்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பாகிஸ்தான். ரைட். இப்ப பிரவுன் கலர்ல கீறி இருக்கிறது. ஓகே, இப்ப உங்களுக்கு தெரிகிற மலைத்தொடர் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இடையில இருக்கிறது சுலைமான் மலைத்தொடர். சுலைமான். ஓகே, அடுத்த மலைத்தொடர். நான் கொஞ்சம் இந்த இந்திய பகுதியில் இருக்கிற விஷயத்தை காட்டுறேன், கொஞ்சம் தெளிவா கீறிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல ஒரு சிக்கல் தன்மை ஒன்று இருக்கு. இமயமலை முதல்ல கீறன், நேபாளத்துல போர்டர் இமயமலை இப்படியே கீறி விட்டா சரி. இதான் இமயமலை. இந்தியாவில் நடுவில் கொண்டு கீறது இல்லை. இமயமலை. இப்ப போட்ல தெரிகிறது ஏசியாவில் இருக்கிற மலை இமயமலை. ஓகே பிள்ளைகள், நான் இப்ப சிகப்புல கீறுறேன், ஏன்னா இந்த மலைத்தொடர்கள் ஜாயின் பண்ற இடமா இருக்கிறதுனால நீங்க பிரவுன்ல சரியா விளங்கி கொள்ற மாதிரி கீறிக்கொள்ளுங்க. இந்த இமயமலையிட இந்த பகுதியில் இருக்கிற மலைத்தொடர் இன்னொரு மலைத்தொடர் இருக்கிறது. இப்ப நான் கீறிக்கொண்டிருக்கிற மலைத்தொடர் பிள்ளைகள் காரக்கோரம். காரக்கோரம் கொஞ்சம் சிக்கலா இருக்கும், அவசரப்படாம தெளிவா கீறிக்கொள்ளுங்களாம். காரக்கோரம் சிகப்புல தெரிகிறது. காரக்கோரம் இமயமலையிட மேல் பகுதியில் அப்படியே இருக்கும். காரக்கோரம். அடுத்த மலைத்தொடர் கீறுறேன். பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தான் பகுதிக்குள்ள வரும். இப்படி கீறணும் இந்தியா பாகிஸ்தானுக்குள்ள. ஓகே. இந்து குஸ் பாகிஸ்தான்ல கொஞ்சம், இந்தியாவில் கொஞ்சம். இந்து குஸ். இப்ப போர்ட்ல தெரிகிற மலைத்தொடர் இந்து குஸ். அடுத்த மலைத்தொடர் போறோம்ல. இதுல
நான் காரக்கோரத்தை இன்னொருக்கா கீறி காட்டுறேன். ஏன்னா அதுல இருந்து இன்னொரு மலைத்தொடர் போகும். அதுக்கா இப்படி கீறி இருப்பீங்க. காரைக்கோரம், காரக்கோரம். ரைட். இப்ப அடுத்த மலைத்தொடர் கீற போறோம் பிள்ளைகள். அப்படியே நீட்டணும். கண்லூன், கண்லூன், கண்லூன். அவ்வளவு நீளத்துக்கு வருமா? கண்லூன், கண்லூன். காணா இன்னன்னா, லூவண்ணா இன்னன்னா, கண்லூன். ஓகே. அடுத்தது கீறப்ப இந்தியாவோட மேற்கு பக்கம், மேற்கு தொடர்ச்சி மலை. இப்ப போர்ட்ல தெரிகிறது மேற்கு தொடர்ச்சி மலை. இப்ப தெரியுது மேற்கு தொடர்ச்சி மலை. இப்ப கீறி கொண்டிருக்கிறான் கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு பக்கம் இருக்கிறது இந்தியாட கிழக்கு தொடர்ச்சி மலை. மேற்கு பக்கம் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. இப்ப போர்ட்ல தெரிகிறது கிழக்கு தொடர்ச்சி மலை. அடுத்த மலைத்தொடர் கீறிட்டேன். கீறி கொள்ளுங்க பிள்ளைய. விந்திய மலைத்தொடர். விந்திய, வி இன் தி ய, விந்திய மலை. இப்ப போர்ட்ல தெரிகிறது விந்திய மலைத்தொடர். அடுத்த மலைத்தொடர் போறேன் பிள்ளைகள். பிள்ளைகள் இப்ப நான் கே இன்று போடுறது கசகிஸ்தான் நாடு. கசகிஸ்தான். நான் இங்கால எம் இப்ப போட்டிருக்கேன் மொங்கோலியா. மொங்கோலியா. இந்த ரெண்டு நாடையும் ஜாயின் பண்ற மாதிரி ரெண்டு மலைத்தொடர் இருக்கு. அது ரெண்டையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சரியா கீறி கொள்ளுங்க பிள்ளைகள் இடத்தை பிடிச்சு. கசகஸ்தான், மொங்கோலியா ரெண்டுக்கும் அந்த இடையில வரும். ரியான்சன், ரி ஜா இன் ச இன், ரியான்சன். அல்லது தியான்சன் ரெண்டும் பயன்படுத்துவாங்க. ரியான்சன், தியான்சன். ஓகே.
இப்ப போர்ட்ல தெரிகிறது ரியான்சன் அல்லது தியான்சன். அடுத்தது அதுவும் கசகஸ்தான் மொங்கோலியாவை ரெண்டா ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். சென்டர்ல வந்திருக்கு சரியா, படியா பாத்துக்கிறது. இப்ப தெரிகிறதா? கீறிக்கொள்ளுங்க, டைம் தரும். அல் தாய். அல் தாய் ஆனா இல்லனா தாவண்ணா ஈயனா. அல் தாய். நான் ட்ரை பண்றேன். அடுத்த இதுகளுக்கு நான் ஒரு என்ற டெப்பட் பழுதா போயிட்டு, அப்படி இருந்தா நான் பென்சிலால் எழுதுற மாதிரி ஸ்பீடா எழுதலாம். அது ஏதோ மிஸ் ஆயிட்டு. ஓகே, இப்ப போர்ட்ல தெரிகிறது அல் தாய். அடுத்த மலை தொடர்பு. இடத்தை வடிவா பாருங்க பிள்ளைகள், டைம் தாரேன். வேற வழி இல்லை, என்னோட சேர்ந்து கீறிக்கொள்ளத்தான் வேணுமா? இப்ப போர்ட்ல தெரியுற மலை ஜப்பி நோய். ஜானா இப்பண்ணா பீனா. ஜப்பி நோவண்ணா ஈயண்ணா. நோய். ஜப்பி நோய். அடுத்த மலை தொடர் போறேன். அந்த நாட்டுற கோட்டுக்கு நேரே கீறினா சரி. கீறிக்கொள்ளுங்க, டைம் தரேன். ஸ்டான் போய். ஸ்டனவோய்னு சொல்லுவாங்க. ஸ்டான் போய். இசன்னா டாவண்ணா இன்னண்ணா. ஸ்டான் போவண்ணா ஈயண்ணா. போய். ஸ்டான் போய். இப்ப போர்ட்ல தெரியுற மலைத்தொடர் ஸ்டான் போய். அடுத்தது போ. இப்ப போர்ட்ல கீறுறேன், டைம் தாரன், சரியா கீறிக்கொள்ளுங்க. கொலிமா. கொலிமா. கோவண்ணா லீனா மாவண்ணா. கொல்லிமா. கீர்னாக்கள். அடுத்த மலை தொடர் கீறன், சரியா பார்த்து கீறிக்கொள்ளுங்க, பிள்ளையா அங்காளங்களை கீற வேணாம். வெர்கோயன்ஸ். இப்ப கீறிருக்கிற மலை தொடர் வெர்கோயன்ஸ். சில இடத்துல பொர்கோயன்ஸ்னு சொல்லுவாங்க. வேணா இரனா இக்கண்ணா கோவண்ணா ஜானா இன்னண்ணா இசண்ணா. வெர்கோயன்ஸ். ஃபுல்லா அவ்வளவு மலைத்தொடரும் கீறிட்டோம் பிள்ளைகள். பிள்ளைகள், நான் ஸ்லோவா கதைக்கிறேன், வகுப்படுக்கிறேன் சொன்னால் இந்த செக்ஷன் தான் இப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். வேற மெதட்
இல்லை, இதுதான் சரி. அதனால இதை நீங்க வடிவா இதே முறையில இது பண்ணி கொள்ளுங்க. ரைட். ஆசியாவில் இப்ப நான் நீளமான மலைத்தொடர் சொல்லணும். ஆசியாவில் நீளமான மலைத்தொடர் கன்லூன். கன்லூன் மலைத்தொடர் தான் ஆசியாவில் நீளமான மலைத்தொடர். இமயம் இல்லையா, கன்லூன். நாங்கள் கீறணும், இப்படியே போயிடுச்சு. கன்லூன் இதுதான் ஆசியாவில் நீளமான மலைத்தொடர். ஆசியாவில் உயரமான மலைத்தொடர் இமயம். உலகத்திலேயே அதான் உயரமானது இமயம், நீளமானது கன்லூன். ஓகே, அடுத்த செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு தெரியும். இந்த இடத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் பாஸ் பேப்பர் கேள்விக்கு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2019 ரொக்கி. நான் இப்படி எழுதணும்னு சொல்லி இருக்கிறேன். 2019 ரொக்கி இல்லை, நோட் பண்ணி வச்சிருந்தா சரி. பாஸ் பேப்பரையும் ஆட் பண்ணுறோம். நீங்கள் வடிவா எழுதலாம் பெண்ணால. ரொக்கியா 2020 பெரிய பிரிப்பு. ஈஸியான மலைத்தொடர் தான் கேட்குறாங்க. பெரிய பிரிப்பு. ரெண்டாயிரத்தி 21 சொல்றேன். ட்ரகனஸ்பெர்க். ட்ரகனஸ்பெர்க். ட்ரகன்ஸ்பெர்க் அப்படின்னு சொல்லலாம். 2021 ட்ரகன்ஸ்பெர்க். இதுல இருந்து பெரிய பிரிப்பு இந்த இருக்கு. நல்லது இருக்கா கீரி காட்டினா உங்களுக்கு எவ்வளவு ஈஸியான மலைத்தொடர் கேட்குறாங்கன்னு உங்களுக்கு விளங்கும். பாருங்க, இப்ப நான் கீரிக்கிறது பெருசா டாக்கா கீரிக்கிறது பெரிய பிரிப்பு 2020 கேட்டது. இப்ப நான் தென்னாப்பிரிக்காவில் கீறுறது ட்ரகனஸ்பெர்க் 2021 கேட்டது. 2019 கேட்டது ரொக்கி. எவ்வளவு ஈஸியான மலைத்தொடர் தான் கேட்குறாங்க. கேட்டாங்க ஈஸியானதெல்லாம். அடுத்தது 2022 அந்தீஸ். அண்டீஸ் 2022 அண்டீஸ். பாருங்க, ஈஸியான மலைத்தொடர்லாம் கேட்டாங்க போல. 2022 அண்டீஸ். 2023 போன வருஷம் அப்பலாச்சியன். அப்பலாச்சியன். ஸோ டிஸ்பிளேல அதெல்லாம் கீறி இருக்கிறது. இவ்வளவு மலைத்தொடர் கேட்டுட்டான். இனி இருக்கிறதான் கேட்பான். ஓ ஓகே, அடுத்தது போ பிள்ளைகள். நான் இதுல அடுத்த நதி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல நான் வட அமெரிக்காவில் இருக்கிற நதியை மட்டும் குறிச்சு காட்டிட்டு உங்களோட சந்தேகத்துக்கு நேரம் தரேன். நதியும் மலைத்தொடரும் கொஞ்சம் நுட்பம், அதை ஸ்லோவா போய்கொள்றேன். அடுத்தது கொஞ்சம் வகுப்பு முடிய உங்களோட கருத்தை கேட்டுட்டு அடுத்த விஷயம் ஸ்பீடா போகலாம். நதி கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதாவது ஐரோப்பாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் கீற நதிகள் கவனமா துல்லியமா பார்த்து கீற வேண்டி இருக்கும். வட அமெரிக்கா நதி மிக சிம்பிளா கீறிக்கொள்ளலாம், கஷ்டம் இல்லை. ஸோ நீங்க இந்த இடத்தை நாங்க பயன்படுத்துறோம் தலையங்கமும் நிறமும் போடுறதுக்கு. இந்த இடத்தை பயன்படுத்துறோம். ஸோ அதில் ஹெடிங்கை போட்டுக்கொள்ளுங்க. நதி, நிறம் நீலம், நீலம் அடிக்காட்டி அரைப்புள்ளி தான். நீல நிறமா நதின்னு தலையங்க போட்டுக்கொள்ளுங்க. நீல நிறம். ஓகே, வட அமெரிக்காவை மட்டும் இன்றைக்கு நான் பார்த்துட்டு உங்களோட மைக் ஆன் பண்ணி விடுறேன். சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஓகே, முதலாவது மலைத்தொடர் கீறேன். ப்ளூ கலர்லாம் கீறணும். அதுக்குரிய இதுகள் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள், நதி கீறும்போது அது கடல்ல கலக்கிற இடம் மிக முக்கியம். அது சரியா இருக்கணும்.
நதி கடலோட போய் சங்கமிக்கிற இடம் உங்களுக்கு திருத்தும் போது அதைத்தான் பார்ப்பாங்க. அதை கவனமா கீறணும். நான் இப்ப கீற போற நதி சங்கமிக்கிற இடத்தை நான் டொட் பண்ணி காட்டிட்டு நதியை கீறுறேன். இந்த இடத்துல முடிச்சாதான் சரி. சிகப்பு புள்ளி ஒன்று தெரியுதா? சிகப்பு புள்ளி ஒன்று இந்த இதுல என்ன கேசரை விட்டு காட்டுறேன், இதுல விட்டு காட்டுறேன். இதுல பாருங்க ஒரு சிகப்பு புள்ளி இருக்கு. ப்ளூல கிரணம் சிகப்பு புள்ளி வைக்கிறேன் இல்ல, நான் அதுல கொண்டு விடணும்ன்றக்காக காட்டுறேன். ரைட், கனடாவுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நேரா வந்து அந்த புள்ளி போற இடம் ரைட் இப்படியே முடிச்சா சரி. சரியா அந்த இடத்துல முடிக்கணும். ஜூகொன் நதி, ஜூகொன் எழுதுங்க. ஜூவண்ணா கோனா என்னன்னா ஜூகொன். இப்படி கீர்னா பிள்ளை, இந்த இடத்துல விட்டீங்கன்னா பிள்ளை, மேல கீழ நதி பிள்ளை, சரி போடுறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. நதி துல்லியமா கலக்கிற இடம் பார்ப்பாங்க. ஜூகன். அடுத்த நதிக்கு போறேன். கலக்கிற இடத்தை பாருங்க, நான் முடிக்கிறேன். கலக்கிற இடத்தை பாருங்க ரைட், இந்த இடத்துல கொண்டு சரியா விடணும். கலக்கிற இடம் முக்கியம். மக்கன்சி நதி, மானா இக்கனா கானா இன்னனா சீனா. மக்கன்சி நதி, அத மெக்கன்சி நதின்னு சொன்னாலும் சரி. மக்கன்சி அல்லது மெக்கன்சி. எழுதிக்கொள்ளுங்க வேகமா. மக்கன்சி அல்லது மெக்கன்சி. அடுத்த நதிக்கு போறேன். படியா பாருங்க கலக்கிற இடத்தை பாருங்க, நான் கலக்கிற இடத்தை ரைட். நெல்சன், நெல்சன் இப்ப போர்ட்ல தெரிகிறது. நெல்சன். ஓகே, அடுத்தது போறேன். ஒரு கிளை இப்படியே வருது, அமெரிக்காக்குள்ள மட்டும் நிக்கு. இன்னொரு கிளை கனடாவில இருந்து வருது. ரெண்டு கிளை கீர்னா தான் சரி போடுவாங்க இல்ல, கீழே இருக்கிற கிளை முக்கியம். இது இப்ப இப்படி கட்டாயங்கிறணும். இது கீர்னா பெஸ்ட். இப்ப ரெண்டையும் கீர்னா பெஸ்ட். கொலம்பியா, கொலம்பியா. சில இடம் கலக்கிற இடம் வடிவ கீறணும். சிக்கலான நதிக்கு அப்படி பெரிய அளவுக்கு பார்க்கலாட்டியும் இதெல்லாம் தெளிவான கலக்கிற இடம் இருக்கணும். இவ கீறிக்கிற நதி கொலம்பியா. அடுத்தது போற. இதுவும் மிக துல்லியமான கீறக்கூடிய நதி, பரீட்சைக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். பாருங்க, அந்த குடாக்குல வந்து கலக்கு சட்டியா கொண்டு விடணும் இல்லாடிப்புல. கொலராடோ, கொலராடோ, கொலராடோ. கொலராடோ. அடுத்தது போற. பிள்ளைகள் இதை கொஞ்சம் அவதானிச்சுக்கணும். இன்னும் ரெண்டு நதியோட முடியுது. இதுவும் இன்னொன்று தான், கொஞ்சம் வடிவ அவதானிச்சுக்கொள்ளுங்க. இதுல இப்ப கீறி இருக்கிற இது மிசி சிப்பி, மிசி சிப்பி, மிசி சிப்பி, மிசி சிப்பி. பிள்ளைகள் இதோட இன்னொரு நதி வந்து கலக்கும் பிள்ளைகள். நான் இப்ப சிகப்பால கீறுற நதி. இப்ப பாருங்க, சிகப்பால நதி கீறக்கூடா பிள்ளை, நான் கீறிக்கிறேன். சிகப்பால ஒரு கிளை,
இதுக்கு பேர் மிசூரி. இந்த சிகப்பு நதியே அதுக்கு பேர் மிசூரி. ப்ளூக்கு மிசிசிப்பி. சில நேரங்கள்ல ரெண்டையும் கேட்பாங்க, மிசூரி மிசிசிப்பி. அப்ப சிகப்பு மிசூரி, ப்ளூ மிசிசிப்பி. உங்களுக்கு மிசூரி மிசிசிப்பின்னு கேட்டால் இதே மாதிரி கிரணும். மிசூரின்னு கேட்டால் நீங்க இந்த சிகப்போட அப்படியே கொண்டு வந்து முட்டுற மாதிரி கிரிடுங்க, பிள்ளையில் சிகப்பு கிருக்கிற மாதிரி. வெறுமனே மிசிசிப்பி கேட்டால் இவ்வளவும் காணும். ஓகே, கடைசி நதி பிள்ளைகள். இதுல இங்க பார், இது பிள்ளைகள் ஒரு குடா, சென்ட் லோரன்ஸ் குடா. குடா நாங்க இன்னும் படிக்கல, அது ஒரு குடா. அந்த குடாக்குல கலக்க போறா நாம் கீற போற நதி, வட அமெரிக்காட கடைசி நதி. இது இப்ப கீறப்பட்டிருக்கிற குடா சென்ட் லோரன்ஸ் குடா. அந்த அதோட எப்படி நதி வந்து கலர் கடுங்கடல்ல கீற சென்ட் லோரன்ஸ் நதி. சென்ட் லோரன்ஸ் நதி, சென்ட் லோரன்ஸ் நதி. பிள்ளைகள், வட அமெரிக்காவில் மிக நீளமான நதி இதுதான். நதியில் உயரம் இல்லை தானே, நீளம் மட்டும் பார்த்தா சரி. வட அமெரிக்கா கண்டத்தில் நீளமான நதி மிசூரி மிசிசிப்பியா. சாரி, சென்ட் லோரன்ஸ் இல்ல, மிசூரி மிசிசிப்பி. மிசூரி மிசிசிப்பி வட அமெரிக்கா கண்டத்திலேயே நீளமான நதி மிசூரி மிசிசிப்பி. செக் பண்ணிக்கொள்ளுங்க. 1 2 3 4 5 6 7 பிள்ளைகள். சாரி, இன்னொரு நதியும் நான் சொல்லணும், அதையும் சொல்லிக்கொள்றேன். அதையும் கீறிக்கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா, இன்னொரு நதியும் சொல்லணும். இங்க பாருங்க பிள்ளைகள், இது ஐக்கிய அமெரிக்கா USA, இது மெக்சிகோ. இந்த ரெண்டு நாட்டுட எல்லையால ஒரு நதி போகுது. துல்லியமா கீறலாடி அது பிள்ளை. அந்த நதிக்கு பேர், முதல்ல நதியை கீற வடிவா கீறி கொண்டிருக்கேன் பார். இந்த ரெண்டு நாட்டு எல்லையால போய் இவ்வளவு தூரம் அந்த எல்லையால போகும். இங்கால அமெரிக்கா பக்கம் போயிடும். இப்ப எல்லையோட கீறணும், எல்லையோட கீறணும். இதையும் கீறிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதுக்கு பேர் ரியோ கிராண்ட். சில டைம்ல கிராண்டின்னு சொல்லுவாங்க. ரியோ கிராண்டி. பிள்ளைகள் அந்த போர்டர்ல கீறி மேல அமெரிக்காவுக்கு தூக்கி விடணும். ரியோ கிராண்டி. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம் பிள்ளைகள். பிள்ளைகள், அந்த நதியை கீறி காட்டுங்க, இந்த நதியை கீறி காட்டுங்கன்னு கேட்காதீங்க. அதை ரெக்கார்டிங் போடுவேன், அதில் பார்த்து கொள்ளுங்க. ஏதாவது ரெக்கார்டிங் தவற விடப்பட்டால் அது தொடர்பான விஷயம் நீங்கள் என்னிட பெற்றுக்கொள்ள முடியாது. ஏண்டா வீட்டில இருந்து படிக்கிற வாய்ப்பு, இந்த உலக படத்தை ஃப்ரீயாக படிக்கக்கூடிய வாய்ப்பு அவ்வளவு செக்ஷனும். அதில் நீங்கள் வந்து போட்டு கவனம் இல்லாமல் இருந்தால், அதை விட வராமல் வந்து போய் லெஃப்ட் ஆகி அப்படி இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பில்லை. ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு செய்து, சந்தேகம் இருக்கிற ஆட்கள் மட்டும் மைக் ஆன் பண்ணி கேளுங்களா. நீங்க ஆன் பண்ணலாம் மைக். விளங்குது, கேட்கலாம். இந்த மலேசியாவுல இருக்கிற இந்த மலைகள் படிச்சிருந்ததுல இந்த மரஸ்லி மலை, சிஎல் மலை அப்படி இருக்கா சார்? சிஎல் எமர்சிலின்னு சொல்லே பயன்படுத்துங்களா. சிஎல் இருக்குதுல்ல, அது தேவையில்லை. எமர்சிலின்னு சொல்ல பயன்படுத்து. நீங்க பாத்தீங்கன்னா நான் பாஸ் பேப்பர்ல கீறி விட்ட மலைத்தொடர் அவலமும் சிக்கல் இல்லாத ஈஸியானதை தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளவு கஷ்டப்படுத்த மாட்டான். வேற ஏதாவது சந்தேகங்கள்? இதை விட வேறொரு மலை, வேறொரு பேர், நதி பேர்கள் அதுகளை கொண்டு அட் பண்ண வேணாம் பிள்ளைகள். மிக தெளிவா இந்த இதுகளை மட்டும் கீறிக்கொள்ளுங்களாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே பிள்ளை, கேட்கலாம். நீளமான மலை இது விலங்கல உலகத்தில் மிக நீளமான மலை உலகிலா?
அந்தீஸ். சரி ஓகே சார். அந்தீஸ். ஓகே பிள்ளைகள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்ற வாட்ஸ்அப் நம்பரை போடுங்க. ஓகே, குட் நைட், சந்திப்போம். அடுத்த வகுப்பு டைம் டேபிள் படி தொடர்ச்சியா நடக்குமா? ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ வெரி மச்.